எபிசோட் நம்பர் 6 அடினியம் செடிகளுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறது. இந்த ஒரு வீடியோ பதிவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். அடினியம் செடிகளுக்கு மண்கலவை ரெடி பண்ணும்போது மொத்தம் ஒரு 3 சாயிலை மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஒன்று ஆற்று மணல், அதாவது ரிவர் சேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே ஈஸியாக வெளியில் போகணும். அதனால் மண்கலவையில் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட கார்டன் சாயிலுங்க, ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாயில். அந்த ஒரு மண்கலவையை கண்டிப்பாக எடுத்துக்கிறீங்க. எப்பவும் சொல்லப்போனால் இந்த ரெட் சாயில், செம்மண் கலவை, இது 3 மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் முடிஞ்சால் மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் கிடைச்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை செடிகளை நடவு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். எக்காரணத்து கொண்டும் கோகோபீட்டை மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா செடிகள் ஈஸியாகவே அழுகி போக ஆரம்பிச்சிடும். அடினியம் செடிகளை ஆன்லைனில் வாங்கும்போது எல்லாருமே பேர் ரூட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அடினியம் செடிகள் டெசர்ட் ரோஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் தண்ணியை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த தண்டு பகுதிகள் எல்லாமே வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். அதில் கோகோபீட்டை வச்சு கட்டி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செடிகள் 1லேருந்து 2 நாள்லேயே அழுகி போக ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் அடினியம் வெளியில் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஷேட் ட்ரை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான விஷயம், எந்த சைஸ் பாட்டில் நடவு செய்கிறது. என்னோடய சஜெக்ஷன் எல்லாமே ஒரு 10 இன்ச் பாட்டோ 12 இன்ச் பாட்டோ சஜெக்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக பாட்டில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் சொன்ன ரேஷியோவில் மண்கலவையை மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தா கண்டிப்பாக தண்ணி தேங்காது. ஊற்றுற தண்ணி ஈஸியாக வெளியில் போக ஆரம்பிச்சிடும். நம்ம வச்சிட்ருக்க இந்த ஒரு 5.5 இன்ச்சஸ் பாட்டு சின்ன சாப்ளிங்ஸை நடவு செய்ய போகிறோம். எடுத்து வச்சிட்ருக்க செடிகளை அதுக்கு மேலே நடவு செய்கிறோம். அடினியம் செடிகளை நடவு செய்யும்போது நிறைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பாதி செடியை மண்ணுக்குள்ளே வைப்பாங்க. இது ஒரு போன்சாயோ இல்லை வெளியில் அவுட்டர் ஸ்ட்ரக்சர் காடெக்ஸோட அந்த போர்ஷன் வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கணும். அப்போ தாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த போர்ஷனை வெளியில் வச்சு சாயில் மிக்சிங்கை ஃபில் பண்ணி விட்டுடுறோம். தண்ணி எப்போ ஊற்றலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றுங்க. இதுவே போதுமான விஷயம். மண்கலவை தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த செடிகளை ஏன் எல்லாருமே பேர் ரூட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்ருப்பீங்க. நீங்கள் லைட்டாக தண்ணியை மட்டும் கொடுத்து ஒரு நேலான பகுதிகளில் ஒரு 15 நாட்களுக்கு வச்சுக்கோங்க. அண்டு முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரமாவது வளர்ந்ததுக்கப்புறம் செடிகள் சன்லைட்டில் இருந்தால் மட்டுமே பூக்களை பார்க்க முடியும். அடினியம் செடிகள் செமி ஷேடாக அவுட்டோரான்னு கேட்குறீங்க, ஃபுல்லாக